இப்போ மாதம்பட்டி ரங்கராஜுமே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட தான் வாழணும்னு விரும்புறாரே தவிர ஜாய் கிறிஸ்டலாவோட வாழணும்னு விரும்பல. பட் டெலிகாஸ்ட் ஆன போட்டோவா இருக்கட்டும் அது கட்டாய திருமணம் மாதிரி இல்லையே. கான்வர்சேஷன் சாட்ஸ் இது பார்க்கும்போது கட்டாய திருமணம் மாதிரி கிடையாது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்றாங்கன்னா ஜாய் கிறிஸ்டா நான் கட்டாயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க என்ன, ஸோ அந்த குழந்தை எந்த கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இந்த தரப்புல இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். நான் பெண்களுக்கு சொல்ற வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ஒரு திருமணமானவர் உங்களை அப்ரோச் பண்ணி வராரு, அந்த நபர் டிவோர்ஸ் வாங்கியிருக்காரான்றதை பார்க்கணும். இல்ல நான் டிவோர்ஸ் வாங்கல, கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன், கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பவே நம்பாதீங்க. உங்களை ஒரு டைம் பாஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த காலத்துல. இப்போ ஜாய் கிறிஸ்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண மேரேஜ் செல்லவே செல்லாதுங்க. என்னைக்கு நாளுமே லீகல் வைஃப் ஸ்ருதியா மட்டும் தான் இருக்க முடியும். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட வீடியோஸ் பொட்டாட்டின்னு சொல்றது, இந்த செல்லமா பேசுறது, இந்த வீடியோஸ் தான் அவங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஜாய் கிறிஸ்டா நிறையவே எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈச் டே ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி வருது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜெயிலுக்கு செல்வாரா? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஹரிணி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த ஜாய் கிறிஸ்டா இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, அதாவது ஜூலை மாசத்துலேருந்து போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் நேற்று ஜாய் கிறிஸ்டா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, ரொம்ப கதறி அழுது முந்தா நாள் நைட் வெளியிட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் அப்போதான் சிசேரியன்லாம் முடிஞ்சு 2 நாள் 3 நாளே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அழுறாங்க, குழந்தை வேற என்ஐசியூவில் இருக்கு அப்படின்னாங்க. அந்த பதிவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. எப்படி இருந்தது மேம்? ஆக்சுவலி மகளிர் ஆணையம்ல பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு நான் ஜாய் கிறிஸ்டாவை திருமணம் பண்ணிட்டேன், பிறந்த குழந்தை என்னோட குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மகளிர் ஆணையம் முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பிரபலமாக பரவிட்டு வந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஓகே வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஜாய் கிறிஸ்டான்னு இருந்துச்சு. ஜாய் கிறிஸ்டாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஒரு வழியாக நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் திருமணம் நடந்ததே கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. இப்போது ஒரு உமன் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டெலிவரி ஆகுறாங்க, குழந்தை பிறக்குது அப்படின்னும் பொழுது உமனோட சைக்காலஜி அப்படி இருக்குன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும், குழந்தைய பார்க்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, என் குழந்தைய வந்து பாரு. பட் ஜாய் கிறிஸ்டாக்கு அதுவும் அமையல. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போ வரைக்கும் வந்து குழந்தைய பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க இன்ஸ்டாவில் அவங்களே அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸ்ருதி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் தளத்தில் வந்துட்டு நீங்கள் காசுக்காக தான் வராங்க, காசுக்காக தான் மெயின் மோட்டிவாக பண்ணுறாங்க, இந்த நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஆசை பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரீமுக்காக எழுதி வைப்போம், ஐ வாண்ட் திஸ், எனக்கு வந்து இது வேணும், நம்மளோட டிசைட், நமக்கு என்னென்ன டிசைட் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சா சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அது எழுதி வைக்கும் போது நமக்கு அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் போல். அது மாதிரி ஏதோ சம்திங் வந்து ஜாய் கிறிஸ்டாவோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ வாண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் டு பி வித் மீ, அதே மாதிரி எனக்கு 8 lakhs கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணுன்றதுலாம் ஜாய் கிறிஸ்டா எழுதி வெளியிட்ட மாதிரி. ஸோ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டாவோட மெயின் மோட்டிவே என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து காசு வாங்குறது தான், மற்றபடி காதல் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் தான் அவரோட லீகல் ஒய்ஃபு, என்றைக்குனாலுமே லீகல் ஒய்ஃபோட பதவி எனக்கு தான் வரும் அப்படின்ட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அந்த குழந்தை பிறந்த ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, அதே மாதிரி ஸ்ருதியோட குழந்தையும் பாதிக்கப்படுது. அந்த 2 குழந்தைகள் இவங்க இடையேக்குள்ளே வர பிரச்சனை இல்லை, இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுது. இப்போ ஸ்ருதி அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்க பெண்ணை திருமணம் பண்ணுறாங்கன்னும் போது அது பைகாமி. இப்போ ஸ்ருதி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். நான் இருக்கும் பொழுது இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறது லீகல் கிடையாது. ஸோ ஸ்ருதிக்குமே தெரியும், பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ நான் அட்வொகேட். ஸோ இந்த இடத்துல ஸ்ருதி என்ன நினைக்கிறாங்கன்னா, நடந்த திருமணம் கட்டாய திருமணம், ஏமாற்றி ஜாய் கிறிஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்ருதியோட தரப்பு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கேஸ் ஃபைல் பண்ண ரெடியாக கிடையாது. இப்போ அவங்களுக்கு தேவை அவங்க ஹஸ்பண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட், அவங்க குழந்தை நிம்மதியாக இருக்கணும், இதுதான் அவங்களோட நினைப்பை தவிர மாதம்பட்டி ரங்கராஜை பனிஷ்மெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜுமே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட தான் வாழணும்னு விரும்புகிறாரே தவிர ஜாய் கிறிஸ்டலாவோட வாழணும்னு விரும்பலை. பட் டெலிகாஸ்ட் ஆன ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது கட்டாய திருமணம் மாதிரி இல்லையே. ஆமாம்,
ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கட்டாய திருமணம் மாதிரி கிடையாது, கான்வர்சேஷன் சாட்ஸ் இது பார்க்கும்போது கட்டாய திருமணம் மாதிரி கிடையாது. இப்போ குழந்தை அவருக்கு பிறக்கல அப்படின்னும் போது டிஎன்ஏ டெஸ்ட் அதை எடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். அந்த ரியல் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது என்ன ஆகுன்றதை பத்தி சொல்ல முடியல. பட் மகளிர் ஆணையம்குள்ள சொன்ன அந்த ஒரு விஷயத்தையே வெளியே வந்து ஒரு நபரால மாத்தி சொல்ல முடியுது அப்படின்னா அப்ப ப்ராபப்ளி அந்த இடத்துக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் மேம் இருக்கு. அது எப்படி மேம் பாக்குறீங்க? மகளிர் ஆணையம் கிட்ட உள்ள போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்ற நியூஸ் தான் நமக்கு வந்திருக்க தவிர எக்ஸாக்டா என்ன பேசினாங்க 1-on-1 சேட்டோ கான்வர்சேஷனோ ரெக்கார்டோ எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகலையே. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வெளியில போயிட்டு மேம் இப்படி பேசினாங்க, ஹர்னி இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு போறீங்க, அட்வொகேட் மேடம் இப்படி பேசினாங்க அப்படின்ட்டு. பட் பேசுறதுக்கான ரெக்கார்டு என்ன ரெக்கார்ட்னா இப்போ இருக்க கேமரா தான் ரெக்கார்டு. ஸோ அது மாதிரி இல்லைன்னும் பொழுது அவங்க மாற்றி பேசுறதோ, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்றாங்கன்னா ஜாய் கிறிஸ்டா நான் கட்டாயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க என்ன, ஸோ அந்த குழந்தை எந்த கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இந்த தரப்புல இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். ஓகே, இப்போ இன்னொரு கேள்விதான் என்ன எழுது மக்கள் கிடையாது அப்படின்னா, ஸ்ருதி அவர்கள் வந்து ஏன்னா 2023லயே வந்து ஜாய் கிறிஸ்டாவுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஜாய் கிறிஸ்டா எல்லா இடங்களையுமே சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் ஸ்ருதி என்ன பண்ணாங்க, ஏன் இப்போ வந்து கேட்கறாங்க? கண்டிப்பா அது இல்லாம ஜாய் கிறிஸ்டா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நான் மட்டும் கிடையாது, எனக்கு முன்னாடி நிறைய பெண்கள் லைஃப்ல இருந்திருக்காங்களே. யார் தரப்புல இருந்து? ஜாய் கிறிஸ்டா தரப்புலேருந்து வருது. இப்போ ஸ்ருதி பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டா ஒரே வீட்டில் 2 வருஷம் இருந்திருக்காங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்ருதி தடுத்து இருந்திருக்கலாமே. இப்போ எடுக்கிற எஃபர்ட்ஸை அந்த டைம் எடுத்திருந்து அதை தடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்கலாம், இல்லைனா இது வெளியே கொண்டு வந்துருந்துருக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபேர் வச்சிருக்காரு ஒரு பொண்ணோட அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல ஸ்ருதி வந்து சைலண்டாக இருந்துட்டாங்க. ஸோ சைலண்டாக இருந்தது அமைதி சம்மதத்துக்கு சமன்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டாவும் திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றா. இப்போ இந்த இடத்துல யாரை தப்பு சொல்றது யாரை சரி சொல்றதுன்னே நமக்கு தெரியாம தாங்க இருக்கு. இந்த நடுவுல இப்ப பிரச்சனையே இவங்க 2 பேரும் பிரிஞ்சது. சடனா ஜாய் கிறிஸ்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சாங்களா, இல்லைன்னா ஒப்பீனியன் டிஃபரன்ஸ்னால பிரிஞ்சாங்களா, என்ன நடந்ததுன்றது எக்ஸாக்டா இப்ப இருக்க பிரிஞ்சுட்டாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். எதனால பிரிஞ்சாங்கன்றதுக்கான டெஃபினேஷன் கண்டிப்பா இருக்கும்ல, அது என்னன்றது நமக்கு தெரியல. எப்படி இல்லையா, மேபி மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியோட இருந்தாங்க, திருப்பி ஜாய் கிறிஸ்டாவிட்ட வந்தாங்க, அது மாதிரி அவங்களுக்கு வேற பொண்ணு மேல ஈர்ப்பு வந்துருச்சா இல்ல என்னன்னு நமக்கு தெரியல. அண்ட் இன்னொரு சைடு வந்து இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க, ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சிருக்கீங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னும் போது அது ஒரு கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், தாராளமாக டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும். ஆனால் ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் பண்றாங்கன்னும் போது அதுதான் பனிஷபிள் அஃபென்ஸ். மேபி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் ஜாய் கிறிஸ்டா கூட தான் வாழணுங்கிற முடிவை எடுத்து தான் மேபி குழந்தை அப்படிங்கிற அடுத்த கண்டிப்பா அந்த ஸ்டெப்ஸ் வந்து அவர் நினைச்சதுனால தான் திருமணம் பண்ணிருப்பாரு. இப்போ விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறவன் திருமணம் வந்து கேமரா கூப்பிட்டு மேக்கப் செட்லாம் போட்டு மாலைலாம் போட்டு சிரிச்சுக்கிட்டு போட்டோ கொடுக்க போறது கிடையாது. கட்டாயம் கல்யாணம் பண்றவங்களும் அது மாதிரி கொடுக்க போறது கிடையாது. அப்போ அவங்க என்ன சேர்ந்து வாழணுன்ற விஷயம் இருந்திருக்கு, இல்லாம கிடையாது. வாழணும்னு நினச்சதுனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த குழந்தை அவர் தான் கூட இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நமக்கு இப்போ வரைக்கும் அவங்க டிஎன்ஏ அவர் மறுக்கிறாரு, இவங்க ஒத்துக்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் என் குழந்தை இல்லைன்றாங்க, ஜாய் கிறிஸ்டா என் குழந்தைன்றாங்க. ஸோ நமக்கு அவங்க 2 பேரோட ஒப்பீனியனை பற்றி பேச நமக்கு ரைட்ஸ் கிடையாது. டெஸ்ட்டை தான் நம்ம பேச முடியும், ரிசல்ட் தான். அது வரைக்கும் நமக்கு ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுமே நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஜாய் கிறிஸ்டா என்ன சொன்னாங்களா, எனக்கு நீங்கள் இங்கேயும் பண்ணணும், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? மேம் அது அவங்களோட பயமா இருக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு பிக் ஷாட், ஹீஸ் அன் பிசினஸ் மேன் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பயம் இருக்கலாம், ரிப்போர்ட்டே மாத்தலாம். ஸோ எனக்கு எங்கேயும் பண்ணணும் அவங்களும் அங்கேயும் பண்ணணுன்றது அவரோட சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பண்ணலாம். மேம் இன்னொன்று அதுக்கு அடுத்த விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை அப்படிங்கிறது ஜாய் கிறிஸ்டாவுடைய முதல் குழந்தை. அந்த குழந்தை பேசின வீடியோமே நீங்க பார்த்துருந்தீங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அடிச்சாரு, அபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிற வீடியோவும் பார்த்துருக்கீங்க. அந்த குழந்தையோட நிலைமை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் எப்படி மேம் இருக்கும்? அவங்களோட மைண்ட் செட் கண்டிப்பா ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, திருமணம் ஆகி முதல் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்க. நான் பெண்களுக்கு சொல்கிற வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஒரு திருமணமானவர் உங்களை அப்ரோச் பண்ணி வராரு, உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறாருன்னும் போது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த நபர் டிவோர்ஸ் வாங்கியிருக்காரான்றதை பார்க்கணும். இல்லை நான் டிவோர்ஸ் வாங்கலை, கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன், கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சால் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பவே நம்பாதீங்க. டிவோர்ஸ் வாங்கியிருக்கானா அவன் கிடையாது. டிவோர்ஸ் வாங்காத ஒருத்தர் நீங்கள் ஏன் நம்புறீங்க? இது நிறைய பெண்கள் பண்ணுற தவறு, நிறைய ஆண்கள் பண்ணுற தவறும் கூட. டிவோர்ஸ் ஆகாத ஒரு நபரை நீங்கள் எப்படி நம்புவீங்க? உங்களை ஒரு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த காலத்தில். ஸோ பெண்களுக்கு சொல்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நபர் திருமணம் வராங்கன்னும் போது ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களான்னு பாருங்கள். அப்படி எல்லாமே பண்ணிட்டாங்கன்னும் போது அவங்களை திருமணம் பண்ணிக்க பாருங்கள். ஒருவேளை டிவோர்ஸே ஆகாமல் முதல் ஒய்ஃபோட ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காரு, அதாவது சண்டை போட்டிருக்காரு, வராரு, கொள்றாரு, பட் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட தான் உண்மையாக இருக்காரு அப்படின்னும் போது கல்யாணம் பண்ணாதீங்க, 2வது திருமணம் பண்ணாதீங்க. அந்த மேரேஜே செல்லாது.
இப்போ ஜாய் கிறிஸ்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண மேரேஜ் செல்லவே செல்லாதுங்க. ஆனா அப்ப அந்த குழந்தைக்கான ரைட்ஸ் இருக்கா? கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த குழந்தை அவரோட குழந்தை தான், கண்டிப்பா அந்த குழந்தை லெஜிட்டிமேட்டான குழந்தை, அந்த குழந்தைக்கு எல்லா ரைட்ஸுமே கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிஸ்டா பண்ண மேரேஜ் செல்லாது. என்னைக்குனாலுமே லீகல் வைஃப் ஸ்ருதியா மட்டும் தான் இருக்க முடியும். மேம் ஆனா ஜாய் கிறிஸ்டல் என்ன சொன்னாங்க, அவங்க 2 பேர் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காங்கன்றத மாதிரி மாதம்பட்டி சொன்னாரு. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. அண்ட் இப்போ அடுத்த விஷயம் வந்து ஜாய் கிறிஸ்டல் லாஸ்ட் வீக் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பிரஸ் மீட்ல எனக்கு வந்து 6.5 லட்சம் வந்து கொடுக்கணும் அலிமணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது எனக்கு காசெல்லாம் வேணா என் குழந்தைக்கு நீ தான் வேணும் அப்படின்னாங்க. அலிமோனி அப்படிங்கிறது ஒரு விமனோட ரைட்ஸ் தானே? கண்டிப்பா மேம். இப்போ குழந்தை அவரோட குழந்தைன்னு சொல்றாங்க ஜாய் கிறிஸ்டா, மெயின்டைன் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே அவங்க செலவாயிருக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த செலவுக்கு அவங்க எங்கே போவாங்க? ஸோ அவங்க ரைட் தான் அது. ஸோ அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க 6.5 lakhs. மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளோதான் ஜாய் கிறிஸ்டா வந்துட்டாங்க பாருங்க, அவங்க மோட்டிவே காசுக்காக தான். 6.5 lakhs வாங்கணுன்றது தான் மோட்டிவ். முன்னாடி என்ன சொன்னாங்க, காசே வேணாம்னாங்க, இப்போ காசு வேணுன்றாங்க. ஜாய் கிறிஸ்டலோட மோட்டிவ் இதுதான்றது கிளியராக புரிஞ்சு போச்சு. அவங்க காசுக்காக தான் மாதம்பட்டி ரங்கராஜோட இருக்காங்க, அப்படி இப்படி நம்ம மக்களே பேசிட்டு தான் இருக்காங்க பாதி பக்கம். பட் வாழணும்ல ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு தேவையில்லைங்க. இந்த அலிமோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி மேம் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க? பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் மாதம் மட்டுமே 35 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்றாருன்னு வைங்களேன். அவருக்கு ஒரு 6 லட்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் இதுவே 2 லட்சம் வாங்குற நபர்கிட்ட போய் 6 லட்சம் கொடுனா கொடுக்க முடியாதுல்ல. இப்போ கோர்ட்மே பார்த்தீங்கன்னா இப்போ 6.5 lakhs வேணுன்ற மனு போட்டிருக்காங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. கோர்ட்மே உடனே கொடுக்க மாட்டாங்களே. கோர்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ வருமானங்கள் இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. 3 இயர்ஸ்க்கோ இல்லை 4 இயர்ஸ்க்கோ கோர்ட் டிசைட் பண்ணுறது. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துட்டு கோர்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ இன்கம் இருக்குது, என்னென்ன நடக்குது, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே உனக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது, நீ தான் லயபிள் அப்படின்னும் போது கோர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாய் கிறிஸ்டலோட இன்கமும் பார்ப்பாங்க. எடுத்தோடனே கோர்ட் வந்து 6.5 lakhs ஜாய் கிறிஸ்டலா கேட்குறாங்கன்னு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஜாய் கிறிஸ்டலா என்ன வருமானம் பார்க்குறாங்க, அவங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பட்டமடி பண்ணுவாங்க. இப்போ இந்த 6 லட்சம் அப்படிங்கிறது அந்த ஒரு குழந்தைக்கான தேவை மட்டும் கிடையாது, அந்த மொத்த குடும்பம், அதாவது முதல் குழந்தை, அதாவது ஜாய் கிறிஸ்டலோடைய முதல் குழந்தைக்குமே. முதல் குழந்தைக்கு அவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? முதல் குழந்தை இன்னொரு நம்மளோட குழந்தை தானே. இந்த 6.5 lakhsன்றது அவங்களுக்கும் இப்போ குழந்தைக்கு வேணால் கிளைம் பண்ணிக்கலாம், அது அவங்க குழந்தை அப்படின்னு பொழுது. மேம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேஸில் இப்போதைக்கு பொதுமக்களோட பார்வைக்கு வந்தது இந்த ப்ரூஃப்ஸ். அதாவது ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் வெளியிட்ட அந்த வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கட்டும், அவங்களும் அவங்க சைட்லேருந்து வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை எவிடன்ஸாக எடுத்துக்குமா கோர்ட்? மேம் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ருதி அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டா அவங்க அமைச்ச மெசேஜை காமிட்றாங்க, என் ஹஸ்பண்டை கூட நான் வாழணும், நீ விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட வீடியோஸ், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வெளியிட்ட வீடியோஸ், இந்த பொண்டாட்டின்னு சொல்கிறது, இந்த செல்லமாக பேசுகிறது, இந்த வீடியோஸ் தான் அவங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக கோர்ட் கன்சிடர் பண்ணும். இந்த எவிடன்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும். பிகாஸ் ஜாய் கிறிஸ்டா நிறையவே எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஈச் டே ஒரு வீடியோஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் அந்த மகளிர் ஆணையம்குள்ள சொன்னது வந்து, என்னோட ஃபேமிலி என்னை வந்து கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணுறாங்க, அதனால நான் என் ஃபேமிலி சொல்கிறத கேட்குறேங்கிற மாதிரி தான் உள்ளவர் அக்செப்ட். யாருமே குழந்தை கிடையாது, யாருமே 18 வயசு கீழே கிடையாது. 18 வயசு இருக்க குழந்தையே வீட்டில் அம்மா இந்த வழி போகணும்னு சொன்னா அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் பண்ணுது, அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பேக் தான் வாங்குது, அதுக்கு என்ன டிவி பார்க்கணும்னு சொன்னால் அந்த சேனல் தான் பார்க்குது. அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே குழந்தை இல்லை ஃபேமிலி த்ரெட் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் கிடையாது. அவங்களோட டிசைட் தான் இது எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் வாழணும் வாழக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பம். பட் ஜாய் கிறிஸ்டா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாரு, ஹாப்பியாக வாழ்ந்திருக்காரு, என் கூட ஹாப்பியாக இருந்தார் அப்படின்னு அவங்க தரப்பில் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்ருதி கூட தான் சேர்ந்து வாழ போகிறாரு, இவங்க கூட கண்டிப்பாக அது கிளியரானு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்ருதியோட தான் வாழ போகிறாங்க அப்படின்றது. இப்போ ஜாய் கிறிஸ்டா அவங்களுக்கு இப்போ ஜாய் கிறிஸ்டாக்கு நியாயமே கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கலாம். அவர் ஜாய் கிறிஸ்டா போட்டு அடித்து தாக்கி இருந்திருக்காரு, குழந்தையுமே ஒரு எவிடன்ஸாக இருக்குது அதுக்கு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணலாம், டிபிசி கேஸ் ஃபைல் பண்ணலாம், குழந்தைக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்க முடியும். முக்கியமான கேள்வி வர்றது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜெயிலுக்கு செல்வாரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணையம்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ இவர் பண்ணது சீட்டிங்கிற மாதிரி தான் இப்போ கன்சிடர் ஆகும். பிகாஸ் ஜாய் கிறிஸ்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணியிருக்காரு, என்னை ஏமாத்திருக்காரு, இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டாருன்னும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ நேத்து ஒரு நியூஸ் கேள்விப்பட முடியுது, ஜாய் கிறிஸ்டா அவர்கள் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், இதுக்கப்புறம் அடுத்த கட்ட விசாரணைகள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து
மகளிர் ஆணையம் தெரிவித்தபடி பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் ஆக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியானா அவர் மேலே எஃப்ஐஆர் ஆகும் பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஆன்டிசிபேட்டரி பெயிலும் போட்டுருவாரு. பெயில் கிடைச்சிருமா மேம்? கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செகண்ட் சர்டிஃபிகேட் போட்டு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவோம், அவர் பெயில் ஆல்ரெடி முன்னாடி இருந்துருவார். அதுக்கப்புறம் கேஸில் ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடத்தி ப்ரூவ் பண்ணி அவர் பனிஷ்மெண்ட் ஆகிறார் அப்படின்னும் பொழுது அப்போ அவர் இம்ப்ரிஸ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இது எல்லாமே கூடிய விரைவில் சில மாதங்கள்ல இல்ல வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் ஜாய் கிறிஸ்டலா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வாங்கிக்க முடியும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.